ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, வேம்பிலியம்மன் கோவிலில் 4வது வாரம் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா நடந்தது இல்லைங்களா. வேம்பிலியம்மாவோட வீதி உலா தான் இது. பாருங்கள், பக்தர்கள்லாம் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அம்மாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அலங்காரம்லாம் முடிக்கிறதுக்கு. ஸோ சூப்பராக அழகாக அலங்காரம் பண்ணி உங்கள் முன்னிலையில் தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், உங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங் வந்து கிடைக்கணும். நானுமே அம்மாக்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன், உங்களுக்காகவும் வேண்டிக்கிட்டேன். அப்புறம் எங்கள் வீதியில் இருக்கவங்களாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்ட்டு. அப்புறம் நாதஸ்வரம்லாம் பார்த்திங்கன்னா, லேடீஸ் வந்து நாதஸ்வரம் வந்து வாசிச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் அவ்வளோ அழகான ஒரு பாட்டில், நல்ல நல்ல பாட்டு அந்த நாதஸ்வரத்துலேயே வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது கேட்குறதுக்கே. அப்படியே ரியலாக பாடுறது கேட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நாதஸ்வரத்துலேயே அவங்க வந்து அவங்க வந்து இது ப்ளே பண்ணாங்க. சூப்பராக இருந்ததுங்க கேட்குறதுக்கு. நாங்கள் வந்து லேடீஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி நாதஸ்வரம் வந்து பாட்டு மூலயமா பிரதிபலிக்கிறது சூப்பராக இருந்தது. அண்ட் அம்மாவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக, எவ்வளோ அலங்காரமாக சூப்பராக இருந்தாங்கங்க. பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. அண்டு உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அவ்வளோ அழகாக இருந்தாங்க. எங்கள் வீட்டாண்ட இருக்க எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணி, ஒவ்வொரு குழந்தைங்க உட்பட எல்லா பெரியவங்க, லேடீஸ், ஜென்ட்ஸ் எல்லாருமே நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு அம்மா முன்னிலையில் இருந்தோம். எல்லாருமே ஹாஃப் சாரீ அந்த மாதிரிலாம் கட்டிட்டு. அண்டு நல்ல ஒரு சூப்பராக இருந்ததுங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வீதி உலா வந்து ஸ்டார்ட் பண்ணுறது 9 இருக்குங்க. அண்ட் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும் போது அது வந்து ஒரு 4 இல்லை ஒரு 4:30, 5 கூட சில டைம் ஆகிடும். ஸோ வந்து இப்போது வந்து 9 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கள் வீதியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சில பேர் வந்து ஆஃபீஸ்லாம் போவாங்க இல்லைங்களா. ஏன்னா மறுநாள் வந்து திங்கக்கிழமை. ஸோ ஆஃபீஸ்லாம் போகும்போது ரொம்ப எழுந்துக்க முடியாது, அதனால் அவ்வளோ நேரம் கண் விழிக்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் அவங்க இப்போவே தீபார்த்தனைலாம் காட்டிடுவாங்க. தேங்காய், பூ, பழம்லாம் கொடுத்து கற்பூர தீபார்த்தனையும் காட்டிடுவாங்க. ஏன்னா அவங்களால அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இருக்க முடியாது. அப்படின்றதுனால ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் சீக்கிரமாகவே அந்த 9 ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்போவே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள்லாம் வந்து லேட்டாக தாங்க ஆகும். ஏன்னா வந்து நாங்கள் கொடுத்தாலுமே கோயில்காரங்க வந்து அதை வாங்கிக்க மாட்டாங்க. இல்லை, நீங்கள் கண் விழிக்கணும், அம்மா வந்து லாஸ்ட்டாக அந்த வீதியில் தான் வராங்க, ஏன்னா கோயில்கிட்ட இருக்கிறீங்க நீங்கள். ஸோ அதனால் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக தான் பண்ணணும்னு எங்களை மட்டும் இல்லாமல் சில பேர் அந்த வீதியில் இருக்க சில பேரும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நாங்களுமே வெயிட் பண்ணி அம்மா எவ்வளோ லேட்டாக ஆனாலும் அவ்வளோ லேட்டாக வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இதுதான் வருஷம் நடக்குது. ஸோ அதனால தான். ஸோ எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாருங்கள். நிறைய குட்டீஸ்லாம் சூப்பராக அவங்களுமே இந்த மாதிரி ஒரு 5 இல்லை 4 வரைக்கும் கண் விழிச்சிருவாங்க. மறுநாள் கண்டிப்பாக ஸ்கூல் போகவே மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த வீதியில் இருக்க எல்லா சில்ட்ரன்ஸும் எல்லா குழந்தைங்களுக்கும் இதே ஒரு
இதுவாக வாடிக்கையாயிடுச்சு. அண்ட் அம்மாவும் கிளம்பிட்டாங்க. ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப அந்த தேரை இழுக்கும்போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காகவே நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக புறப்பட்டு வந்துடுவோம். அப்போ தான் வந்து தேர் இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வீதி வீதியாக போவோம். லேட் ஆகும், ஆனால் நிறைய ஹேப்பனிங்காக சில விஷயங்கள்லாம் நடந்தது. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. சூப்பராக இருக்குங்க. இதை பார்க்குறதுக்கே அதனால தான் உங்ககிட்ட இதை கொண்டு வந்த இந்த வீடியோ. சூப்பராக இருந்தது. எல்லா குழந்தைங்களும் எவ்வளோ வந்து ஒரு சந்தோஷத்தில் இந்த தேரை இழுத்துட்டு போகிறாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, நிறைய லேடீஸ் கூட அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ என்டர்டைனிங்காக இருந்தது. எல்லாருமே பார்த்தீங்களா, சூப்பராக இருந்ததுங்களா? எவ்வளோ அழகாக, அவ்வளோ என்டர்டைனிங்காக, என்துவாக எல்லாருமே டான்ஸ் ஆடி அம்மாவை வந்து வெல்கம் பண்ணாங்க. சூப்பராக இருந்ததுங்க. எல்லாருக்குமே ஒரு எனர்ஜெட்டிக் வந்து அம்மாவை பார்த்த உடனே கண்டிப்பாக வந்துடும். ஸோ நம்ம வந்து ஒரு ரோட் சைடாக போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தேர் வந்தால் கண்டிப்பாக எல்லாருமே நின்று அவங்கள பார்த்து கும்பிட்டுட்டு தான் போவோம். ஸோ இதுதான் வழக்கம். ஸோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே அவங்களவங்களுடைய ஒரு சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி வெளிப்படுத்தினாங்க. ஸோ அம்மாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், எல்லாருமே டேட்டாலாம் காட்டுறாங்க. ஸோ எல்லா குட்டீஸ்க்குமே ரொம்ப ஜாலி. இந்த டே எப்போ வரும் அப்படின்ட்டு குட்டீஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு டே இது. ஸோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நாள்னால் இந்த 3 டேஸ் தான். ஃப்ரைடே, வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. இந்த 4வது வாரம் ஆடி மாதம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதம். அண்ட் பிடிச்ச இந்த 3 நாள் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து வீட்டில் எல்லாரையுமே அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணிவிட்டு தேரெல்லாம் இழுக்க ஆரம்பிப்போம். ஸோ எங்களை கேட்கவும் முடியாது. ஏன்னா நம்ம வீதியில் இருக்க அம்மன், வேம்பிலி அம்மன். ஸோ அவங்களுக்கு நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு ஜாலி நோட்டாக இருப்பாங்க. அண்ட் வீதி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஒவ்வொரு ஹாப்பனிங்காக இருக்கும். நிறைய ஜென்ஸ்லாம் கூட ஆடிருந்தாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. நிறைய வீடியோஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில வீடியோஸ்லாம் வந்து எடுக்கவே இல்லை. கொஞ்சம் ஏன்னா லேட் ஆக ஆக வந்து ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்துட்டுருந்தோம். சில ஸ்ட்ரீட்ஸ்லாம் நாங்கள் யாரும் சில பேர் போகலை. ஸோ அங்கேயே இருந்துட்டோம். அண்டு
பாருங்கள் எல்லாமே வந்து இப்போது வந்து அம்மா வந்து எங்கள் வீதிக்கு வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து தீபார்த்தனைலாம் காட்டினோம். பாருங்கள் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த வீதிக்கு வந்துட்டோடனே கோவில் வந்துடும். பக்கத்துலேயே ஒரு 2 வீடு தள்ளின உடனே கோவில் வந்துடும். ஸோ கோவில் வந்துட்ட உடனே அங்கே அம்மாவுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க கோவில்காரங்க வந்து செய்வாங்க, பம்பக்காரங்க வந்து செய்வாங்க. ஸோ பாருங்கள் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க லேடிஸ்லாம் வந்து கற்பூர தீபார்த்தனை காட்டுறாங்க. நாங்களுமே கற்பூர தீபார்த்தனைலாம் காட்டி முடிச்சுட்டு திருப்பியும் வீட்டில் வந்து கற்பூர ஆராதனைலாம் வச்சுட்டு நாங்கள் வந்து திருப்பியும் வந்துடுவோம் தேருக்கு பின்னாடியே. பாருங்கள் அவ்வளோதான், வந்துட்டோம். அம்மாவும் வந்துட்டாங்க கோவிலாண்ட. சூப்பராக இருக்குங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட் அண்ட் லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். எங்களை மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மாதிரியான வீடியோஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ எங்களையும் என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்குமே கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நாங்களும் ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவை வந்து கோவில் வாசலாண்ட வந்த உடனே அம்மாவை இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் தேரில் கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு 3 டைம்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ சூப்பராக அவங்களும் ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியல, நான் அப்படி தான் நினச்சேன். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்புறம் கற்பூரம்லாம் வந்து கீழே ஏற்றி வச்சு அவங்களுக்கு வந்து மங்களம்லாம் பாடுவாங்க. அதுக்கு அடுத்தது அவங்கள இறக்கி கோவில் வாசலில் வச்சுடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அம்மாவும் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். உங்களை அவ்வளோ கிட்ட பார்க்க வந்துட்டாங்க. சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.